ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கார சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சட்னி ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அதுக்கு கடாய் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அது இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா வதங்கி வந்துடும், சீக்கிரமாகவும் வதங்கிடும். அதோட ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட வரமிளகா ஒரு 4 மிளகா நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிறிதளவு புளி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. புளி நிறைய சேர்த்தாதீங்க, கொஞ்சோண்டு சேர்த்திக்கோங்க. இதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தாங்காட்டி நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு தக்காளி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகா நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இதோட 2 கருவேப்பிலை தலையும் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பச்சை வாசனை போன மாதிரி நல்லா வதங்கி வரணுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தாளிப்புக்கு ஒரு கடாயை வச்சு அதில் ஆயில் விட்டு கடுகு, உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன். இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்குங்க. தாளிப்பு அதில் எடுத்து கொட்டி கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.